பரவாயில்ல, இப்படி வந்து நிற்கலாம். இந்த கேப்லாம் நில்லுங்கண்ணா, பரவாயில்ல. கிராமங்க நாங்கள் இருக்கிறது இந்த டைங் பிரியதர்ஷினி டைங் சுற்றி வர நாங்கள் இருக்கிறோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபில்டர் பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் காமன் பிளான்ட்டுக்கு சேர்ந்தாங்க. இது எல்லாமே காமன் பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி விடாமங்க. கெப்பாசிட்டி 30% கொடுத்தாங்கன்னா இவங்க 60% ஓட்டுறாங்க. மீதி 30% தண்ணி இங்கே விடுவாங்க. பூரா லேண்டில் குழி வெட்டி விட்டு குழியில் தண்ணி ஸ்டோர் பண்ணிட்டுங்க. சுற்றி வர இருக்கிற கிணறு எந்த கிணறுமே வந்து நல்ல தண்ணி எதுவும் சொல்ல முடியாதுங்க. இப்போ சூழ்நிலையில் மாடுகண்ணுங்க முதல் கொண்டுங்க சென நிற்கிறது இல்லைங்க. மாடுகன்னு நீ வச்சிருக்கவே முடியுமா? இது நான் இந்த கிணத்து தண்ணி வச்சு தான் நான் வந்து குடிநீரை உபயோகப்படுத்திட்டு இருக்கிறேங்க. இதுவும் பூனை கெட்டு போச்சு அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து நிலைக்குமா நிலைக்காதாங்கிற சூழ்நிலை ஆகிப்போச்சு. உண்மையிலுமே ரொம்ப சிரமத்தில் இருக்குங்க. உண்மையிலுமே விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு மக்காச்சோளம் போட்டுட்டா மக்காச்சோளத்துக்கு ஒரு 50,000 செலவு பண்ணுங்க. 50,000 ஒரு 10,000 கூட, அதாவது ஒரு 5 பைசா கூட பிரயோஜனம் கிடையாதுங்க. அதனால இந்த சூழ்நிலை இருக்கும்போது நாங்கள் எப்படி இங்கே இருக்க முடியுங்க? எல்லா டையும் அப்படித்தாங்க இப்போ இருக்கிறது. எத்தனை டைங் இருக்கு மொத்தம்? இந்த டைங்க வந்து 20 டைங் பக்கம் இருக்குங்க. இப்படி நிறுத்தின மனசாட்சி இல்லாம எனக்கு நீங்க என்ன சார் பண்ண முடியும்? நாங்கள் பொதுமக்களை பார்த்து நடவடிக்கை எடுத்து நீங்க பூரா நாஸ்தி வண்டிட்டு இருக்கிறாங்க சார். இப்படி உள்ளுட்டு இது என்ன தண்ணிங்க? பூரா சாய தண்ணிங்க. எது டைங் ஃபேக்டரி தண்ணிங்களா? ஆமாமாங்க, பிரியதர்ஷினி டைங் தண்ணி தானுங்க. பூரா உள்ள விட்டுட்டுங்க பூரா நாஸ்தி வண்டிட்டு இருக்கிறாங்க. குடிக்கிற பக்கத்தாலே குடிக்கிறாங்க சார். பூரா உரம்புங்க சார். நைட்டு உள்ள படுக்க முடியல. நீங்க வாசம், ஒரே வாசம், கொசு தொல்லை பொறுக்க முடியலைங்க. என்ன தண்ணிங்க? பூரா சாய தண்ணிங்க. சாய தண்ணிங்க. இப்படி கழிவு நீர் பிடிங்க அடுத்து பங்களி விட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன பண்றது இல்ல சொல்லி மாட்டேன். காட்டுக்கார கூப்பிட்டு கூப்பிட்டு தெரியுது. இன்னொரு 1/2 மணி நேரம் அப்ப நீங்க வந்து பார்த்தா என்ன சாணத்தை பார்க்கணும். ஒன்றும் கைது கட்டி பார்த்து தான் களை கட்டி விட்டா தெரிஞ்ச உடனே குழி பார்க்குற மாதிரி சார். கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. கொஞ்சம் குழி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு கேளுங்க. இல்லை இல்லை பேக் பிக்கர் வேண்டாம் சார். இல்லை நடத்துறத கேட்டாரு தண்ணி அவரோட செல் நம்பரு பிரச்சனை பேசுறது முடிக்கிற மாதிரி உடனே சொல்லி நினைக்கலாங்க சார். நான் சொல்லவே இல்லை, தெரிஞ்சாதான் நான் சொல்றேன். எல்லாமே தெரியும். ஒப்பந்தத்தில் வந்துட்டு
பிரியதர்ஷன் டேங்கி பூரா டேங்கி போட்டு கலரை தண்ணி பிடுங்கி விட்டு கிணத்துக்குள்ள பூரா அதே மாதிரி வருது. கிணத்துல தண்ணி இதே தண்ணி அப்படியே வருது. மேலே உடம்புக்கு ஊற்றுனோம்னா பூரா பிப்படுத்துக்குது. இதனால் என்னென்ன பாதிப்புங்க? ஒரு சீக்கு வருது. மாடு தண்ணி குடிக்கிறது. தென்னை விவசாய மேலே ஒன்றும் வர்றதில்ல. ஒரு தென்னை மரம் கூட காய் பிடிக்கிறதில்ல. இதுதான் காரணம். இன்னும் வேற பூரா தென்னை மரமெல்லாம் வந்து பூரா கிணத்துக்கு வந்து பாருங்க இதே மாதிரி தண்ணி. இந்த டேங்கி எவ்வளோ நாளாக வச்சுருக்காங்க? இது 10 வருஷமாக வச்சுருக்குறாங்க. 10 வருஷமாக இதே நிலைமை தானே? கேட்டால் ஃபில்டர் பண்ணுறேங்கிறாங்க. ஊருக்காரர் வந்து கேட்டால் ஃபில்டர் பண்ணுறேங்கிறாங்க. ஆல்ரெடி பண்ணுறதில்ல. நைட்டுக்கு இது மாதிரி செய்கிறாங்க. பகலுக்கு மட்டும் தான் அங்கே ஃபில்டர் பண்ணுறதுக்கு விட்றாங்க. நைட்டு பூரா இப்படி தான் எல்லா டேங்கியும் இதே மாதிரி தான் செய்கிறாங்க. இந்த டேங்கியும் இல்லை. சுற்று வட்டார கிணத்துல தண்ணியெல்லாம் அப்படியே இதே மாதிரி இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். கிணத்து தண்ணியில் அவர் தனி மாதிரி பிடிச்சிக்கிறது கவரை அவர் உடத்தான் இழப்பான். நல்லவரா கேட்டா எனக்கு தெரியாது. உங்களுக்கு போன் பண்ணணும்னு என்னதுங்களா சொல்றாங்க. எனக்கு அவருக்கு 1 லட்சம் ரூபாய் வருமானமாச்சு அப்படிங்கிறாங்க. நீங்க நல்லவரா கேட்டா எனக்கு தெரியாது. இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் வருமானமாச்சு அவருக்கு அப்படின்னு மட்டும் சொல்றாங்க சார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுதாங்க சார். ஆமாங்க எல்லாரும் தான் சொல்றாங்க. பறக்க படைக்கு போனா 1 லட்சம் வருமானமாச்சு அப்படிங்கிறாங்க. நாளை க்ளோஸ் பண்றீங்க இருக்க முடியாது. பொம்பளை பிள்ளை அத்தனை வரும் சார். கல்லண்டி தண்ணி பிடிக்க விட வேண்டியது. ஒரே ஓனர் தான் சார். நல்லா இருக்கு. இன்ன வரைக்கும் புடிங்கிட்டு இருந்தீங்க. இந்த அப்ளை செய்ய வேண்டியது எனக்கு தெரியாது. நீங்கள் வாங்க, அதை அப்படியே கை காட்டுங்க. பாருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. சுத்தமாக வரைக்கும் தண்ணி திருப்பூரா பூரா கலர்ட்டுங்க சார். சாகர ஒரு முறை பிறக்கிறது ஒரு முறை செத்தானே இருக்குங்க சார். வட்டி எடுத்து வந்தாச்சுங்க. அப்படியே எட்டு வந்தீங்க சார். அந்த பெரிய சிலிக்கு போய் எடுத்து எங்களுக்கு கிணத்துல தூரமா போய் இதையும் பார்க்கணும்.
கரண்ட் கனெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க சார். பாருங்க. இது ஏற்கனவே டிஸ்கவுண்ட் ஆயிருக்கும். இல்லை ஆளுங்க அதில் இல்லை அது வயரை இழுத்து விட்ருக்காங்க. அது வேறு எதாவது ஜாயின் பண்ணி மோட்ரு ஓட்டுறதுக்கு. ஆமாம் மீட்ரு இல்லாமல் ஓட்டுறது. நாம